மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையுமே தனக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும் அப்படின்னு? சில கையெல்லாம் தூங்கலையே, இப்ப சொல்லுங்க. ஆமா, என்னையும் கர்த்தர் பயன்படுத்தணும். இல்லை, எல்லாருக்கும் அது ஒரு ஆசை இருக்கு. ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும், ஆண்டவருக்காக நான் பயனுள்ள பாத்திரமா இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரையும் ஒரே போல தேவன் பயன்படுத்துவதல்ல, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்துகிறார். இப்போ இவங்க வாசிக்கிற மாதிரி என்னால் இசை வாசிக்க தெரியாது, இவர் வாசிக்கிற மாதிரி எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியாது, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாசிப்பேன், அவ்வளோதான். அப்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து, ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை. அதே போல் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க உங்களில் ஒருவரையும் ஆண்டவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறதே இல்லை. தீமோத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம், இன்னும் பல புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மை எப்படி பயன்படுத்துவார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்கிற ஒரு ஜெபத்தில் பிரதான ஜெபம், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பா. நல்லா கதறி கதறி அழுவேன், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஏசப்பா என்னை பயன்படுத்துங்க, இல்லாட்டி எடுத்துக்கோங்க, அப்படிலாம் ஜெபம் பண்ணேன் ஒரு காலத்தில். ஆனால் ஆண்டவர் 2வது ஜெபத்தை கேட்கல, முதல் ஜெபத்தை தான் கேட்டார்ல. அப்போது ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறார், அழகாய் பயன்படுத்த விரும்புகிறார். சரி, இந்த மார்க்கு 4:21 வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி. சரி, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விளக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லா காஸ்பல்லையும் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க, இப்போ வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலில் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வீட்டில் கரண்ட் போயிடுச்சு, கேண்டில் பொறுத்துறீங்க, எங்க கொண்டு வைப்பீங்க? கிச்சனில் கதவுக்கு பின்னாடியா வைப்பீங்க? என்ன, ஹாலில் கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு உயரமான இடத்துல என்ன செய்வோம், வைப்போம். மெயினாக டைனிங் டேபிளில் வைப்பீங்க, அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு ஸ்டூலில் வைப்பீங்க. ஏன், எங்கே வைக்கிறீங்களோ அதை சுற்றி உள்ள இடம் வெளிச்சமாய் மாறும். அதுவும் உயரத்தில் வச்சா ரொம்ப வெளிச்சம் கிடைக்கும். ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்க விரும்புகிறார், உயரத்தில் வைக்க விரும்புகிறார். விளக்க கொளுத்தி தண்டின் மேல் வைக்க அதற்கே அன்றி மரக்காலுக்கு கீழையாவது கட்டிலுக்கு கீழையாவது யாராவது வைப்பாங்களா? இப்படி மார்க்குவில் மட்டுமல்ல, லூக்கா 11:33 கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழையாவது வைப்பார்களா? சரி, எங்க வைப்பாங்க? உள்ளே வருகிறவர்களுக்கு வெளிச்சம் காணும்படி. எப்படி வெளிச்சம் காணும்படி. அப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கிறது எதுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி. நீ தான் வெளிச்சம், உலகத்தின் ஒளி. மத்தேயுல வாசிச்சோல்ல, அருமையா இருக்குது அந்த வசனம். நீங்க தான் வெளிச்சம், நீங்க தான் உலகத்தின் ஒளி. உங்க வீட்டில் நீங்க தான் வெளிச்சம், உங்க வீதியில நீங்க தான் வெளிச்சம், இந்த பட்டணத்துல நீங்க தான் வெளிச்சம். சரி, லூக்கா 8:16 படிங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். பாத்திரத்துல மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். சொல்லுங்க, பாத்திரத்தின் கீழே மூடவும் மாட்டாங்க, கட்டிலின் கீழே வைக்க. அப்ப எங்க தான் வைப்பாங்க? நீங்கெல்லாம் எங்க இருக்கணும்? விளக்கு தண்டின் மேல். சொல்லுங்க, விளக்கு தண்டின் மேல். மத்தேயுல ஆண்டவர் அழகா சொல்றாரு, வசனம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் சில மவுண்டனஸ் ஏரியா, ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது கீழே பிளெயின்ஸுக்கு போகும்பொழுதே அந்த மவுண்டன்ல மேலே உள்ள சில லைட்டு தெரியும், தெரியுமா? அப்படி சந்தோஷமாயிரும், ஓகே இன்னும் சீக்கிரமாக போயிடுவோம். மேட்டுப்பாளையம் வரும்பொழுதே மேலே இருக்கிற லைட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன் தெரியுமா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
சரி, அப்போ நீங்க ஏன் மறைஞ்சிருக்கிறீங்க? நீங்க ஏன் ஒளி கொடுக்கல? நீங்க ஏன் பிரகாசமா இல்லை? பாத்திரம் மூடி இருக்குது, கட்டிலுக்கு அடியில் இருக்கிறீங்க, கதவுக்கு பின்னாடி இருக்கிறீங்க, இல்லை பள்ளத்தாக்குக்குள்ளே இருக்கிறீங்க, எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இத்தனை வருஷம் நீ ஒளிஞ்சிருக்கிறதுக்காக உனக்கு நான் கிருபை தந்தேன், ஒளிஞ்சிருக்கிறதுக்காக உனக்கு அபிஷேகம் கொடுத்தேன், எனக்காக எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்காக உன்னை நான் ரட்சித்தேன். என் மகளே, என் மகனே, நீ எனக்காக ஏதாவது செய்யணும். உன்னை நான் மலை மேலே வைக்கணும்னு விரும்புகிறேன், உன்னை விளக்கு தண்டின் மேலே வைக்கணும்னு விரும்புகிறேன். நீ எங்கே இருக்கிற? மரக்காலுக்கு கீழே, கதவுக்கு பின்னாடி, கட்டிலுக்கு கீழே. நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே, எல்லாரும் பிரகாசித்தா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆண்டவரே, எல்லாரும் ஒளி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆண்டவரே, எல்லாரும் பிரகாசிக்கணும், அதுதான் கர்த்தருடைய சித்தம், எல்லாரும் ஒளி கொடுக்கணும். அப்படி என்றால் என்னை ஒளி கொடுக்காது வைக்கிறது என்ன? வாட் இஸ் த ஹிண்ட்ரன்ஸ்? வாட் இஸ் த ஆப்ஸ்டக்கிள்? நான் கடவுளுக்கு பிரகாசிக்க முடியாதபடிக்கு என்னைய எது தடுக்குது? நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு 5 காரியத்தை சொன்னார். அந்த 5 காரியத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்கள் இந்த செய்தியை கேட்கணும், ஆண்டவருக்காய் பிரகாசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கேட்கட்டும். 5 காரியத்தில் ஒரு காரியமாவது ஆண்டவர் அவர்களோடு கூட கட்டாயம் இடைப்படுவார், அவர்களையும் கையில் எடுத்து பயன்படுத்துவார். சரி, முதலாவது காரியம், if you are unreceptive to the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, அந்த ஆளுகைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கலைன்னா நீங்கள் பிரகாசிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் பல தீர்மானங்களை நாமே எடுக்கிறோம், நாம செய்கிறோம். ஒரு நாள் காலையில் எழும்பின உடனே அந்த நாளுக்கு என்ன பிளான் போடுவீங்க? என்னம்மா பிளான் போடுவேன்? இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கணும், காலையில் இட்லி செய்யணும், சட்னி செய்யணும், எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும், மத்தியானம் பிள்ளைங்களுக்கு லஞ்சு கட்டணும், அப்படி நீங்களே போடுறீங்க. இட்ஸ் குட், உங்கள் லைஃப் நீங்கள் போடுறீங்க. ஆனால் இந்த உலக வாழ்க்கையோடு உன்னதருக்காய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது, சரியா? எது? உலக வாழ்க்கையோடு உன்னதருக்காய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையும் இருக்குது. காலையில் எழும்பும் போதே, ஆண்டவர் இன்னைக்கு என்ன பிரசங்கம், இன்னைக்கு சிட்டிலைட்டா, ஆண்டவர் இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஸ்டடி, மைண்ட் எப்படி தெரியுமா எழும்புது? சோறு தண்ணி இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யணும், உடனே மைண்டெல்லாம் அதில் தான் இருக்குது. ஏன்னா அதுக்குன்னே விற்று போட்டாச்சு. உங்கள் எல்லாரையும் அப்படி வாழணும்னு நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் அன்னைக்குரிய ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு பிளான் பண்ணுற மாதிரியே நான் இன்னைக்கு கடவுளுக்காக என்ன செய்யணும், இந்த பிளானிங், இந்த ஆசை மனசில் இருந்தால் ஹோலி ஸ்பிரிட் இல்லை, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ரிசப்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அழகாக நடத்துவார். நீங்கள் உலக வேலையவே யோசிச்சுட்டு, உலக காரியத்தையே யோசிச்சுட்டு, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தில் உள்ள சமைக்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது எல்லாம் செய்யுங்கப்பா. ஆனால் அதுக்கு மேலே தேவனுக்காய் வாழ்கிற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் செய்யணும். இன்னைக்கு என் செய்தியை நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ முதலாவது ரீசன், ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்படாதவர்கள் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியாது. சரி, நான் பைபிளில் நிறைய இடத்துல படித்தேன், வாசிக்கலாமே? ஏசாயா 61:1 படிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். காதுல பேசுறாரா? மனசுக்குள்ள பேசுறாரா? அவர் சத்தத்தை கேட்குறீங்களா? கேட்குறீங்க? எஸ், ஐ அப்ரிஷியேட் யூ. அதை செய்யணும்னு தீர்மானிக்கிறீங்க, செய்கிறீங்களா? எவ்வளோ உண்மையாக ஒத்துக்கிறாங்க பாருங்க. எல்லாம் பேசுகிறாரு, தீர்மானிக்கிறோம், செய்ய முடியலை. அப்போது இதை ஒரு சீரியஸ் மேட்டராக எடுக்கணுமா இல்லையா? இஸ் இட் அ சீரியஸ் மேட்டர் ஆர் நாட்? இது ஒரு சீரியஸ் மேட்டர். ஆண்டவர் மேலே இருக்கிறாரு, பேசுகிறாரு, உணர்த்துறாரு. பைபிளை வாசிக்கும்போது இதை செய்யின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக கை கட்டி இருந்தால் ஆவியானவர் துக்கப்படுவார். ரொம்ப நாள் பார்ப்பார், அடுத்த பாத்திரத்தை தேடி போயிடுவார். யூ நோ தட்? இதுதான் பிலீவர்ஸுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஆபத்தான ஒரு காரியம். பொறுத்து பார்த்தேம்மா, நீ செய்யலை. அவன் இருக்கிறான் என் இருதயத்துக்கு ஏற்றவன். சவுல்,
நீ வந்து ராஜாவா என் இருதயத்துக்கு ஏற்றபடிலாம் செய்வேன்னு நினச்சேன். வெயிட் பண்ணி பார்த்தேன் சவுல், நீ செய்யலை. என் இருதயத்துக்கு ஏற்ற இன்னொருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட போகிறேன்ப்பா. உன் பின்னாடியே நான் எத்தனை வருஷம்ப்பா வருவேன், நீ செய்வேன்னு நான் எத்தனை வருஷம்ப்பா காத்திருப்பேன். இப்படி தான் கர்த்தர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார். ரிசப்டிவாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை கர்த்தர் கையில் எடுத்துருவார். பைபிள் ஃபுல்லாக நான் பல வசனங்களை உட்கார்ந்து மெடிடேட் பண்ணேன். ஒருவேளை எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சில வசனங்களை வாசிப்பேன், சில வசனங்களை சொல்லிட்டு போறேன். ஜட்ஜஸ் 13:25, நியாயாதிபதிகள் 13:25 வாசியுங்கள். அவன் சோராவுக்கும் எஸ்தாவுலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை என்ன செய்தாரா? ஏவ துவங்கினார். அவங்க சொன்னாங்கல்ல, உணர்த்துறார். எத்தனை பேருக்கு ஆவியானவர் உணர்த்துறாரா? கர்த்தர் பேசுறது தெரியுதா? இது செய்யணும்னு தெரியுதா? இது ஜெப நேரம்னு தெரியுதா? இது வேத தியான நேரம்னு தெரியுதா? இந்த சோலுக்கு போய் சொல்லணும் தெரியுதா? உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு ஏதோ ஒரு உள்ளத்துல உணர்வு வருதா? அது ஆவியானவர் தருகிற உணர்வு. கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார். இன்னைக்கு காலையில பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புது தாட்டு, ஆண்டவர் ஏவ துவங்க, இதை செய் அப்படின்னார். சொல்கிறேன், இஃப் யூ ஆர் அவைலபிள், உங்களுக்கு வந்து ஆண்டவர் மேலே ஒரு பேஷன், ஒரு தாகம், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுங்கிற வைராக்கியம், வெறி இருந்தால் ஏவ துவங்குவார். பெரிய திட்டங்கள் வச்சுக்கிறவங்களுக்கு பெருசாக ஏவுவார், சின்ன திட்டங்களை வச்சுக்கிறவங்களுக்கு சின்னதாக ஏவுவார். பெரிய திட்டமா சின்ன திட்டமா என்பது அவர் பார்வையில் அல்ல, செய்கிறோமா அதுதான் அவருடைய பார்வையில். நான் பெருசாக செய்யலைனாலும் நீங்கள் சின்னதாக செய்யலைனாலும் ரெண்டு பேருக்கும் தீர்ப்பு ஒரே தீர்ப்பு தான். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாரா? சொல்லுங்க. வீட்டில் உட்காந்துருப்பீங்க, நீ இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு போ. ஆண்டவரே எனக்கு எதுவுமே தேவையில்லை, எதுக்கு ஆண்டவரே போச்சு, நீ போ அப்படிம்பார். போவீங்க. அந்த மார்க்கெட்டில் மேபி ரோட் சைட் மார்க்கெட்டாக இருக்கலாம். அங்கே உட்காந்துருக்கிற காய்கறி விற்கிறவன்ட்ட நீங்கள் பேச என்னம்மா வாழ்க்கை செத்துடலாம் போல தோணுதுமா. புரிஞ்சிருச்சா? அவன் எப்படி உட்கார்ந்து காய்கறி விற்கிறான்? சாகணும்னு நினச்சிட்டு உட்காரான். அவனுக்கு யார் ஆண்டவரை பற்றி சொல்கிறது? நீங்கள் தான். நான் வந்து சொல்ல முடியாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு நான் வந்து சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்களை வீட்டில் இருந்து போ கடைக்குன்னு சொன்னார்ல, அதுக்கு தான் போக சொன்னார். அவன்கிட்ட பேசுன்னு சொன்னார்ல, அதுக்கு தான் பேச சொன்னார். 4 வார்த்தை அவனுக்கு சொல்லிட்டு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். வெக்கமே படாத அங்கேருந்து ஜெபம் பண்ணு. உண்மையை நான் சொல்கிறேன், பப்ளிக்கில் எந்த இடத்துல நின்றும் ஜெபம் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாள் வெட்கப்பட்டதில்லை. சமீபத்தில் ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு தூத்துக்குடிக்கு போயிருந்தேன். ஏர்போர்ட்டில் உள்ளே வரும்பொழுதே ஒரு பெண் வேகமாய் ஓடி வந்தாள். ஐயோ சிஸ்டர், உங்கள் மெசேஜ் எல்லாம் நான் பார்ப்பேன். எல்லாம் பேசி முடித்த உடனே எல்லா க்ரௌடும் நிற்குது. ஐ ப்ரேட் ஃபார் ஹர். அதே போல் இதே சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது 2 பேர் ஓடி வந்தாங்க. ஐயோ நாங்கள் உங்கள் செய்திகள்லாம் கேட்போம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவசரமாக தான் போகிறேன், ஆனாலும் ஐ ப்ரேட் ஃபார் தம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபம் இல்லை, இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். அதை வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, பேசு 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 அவன்கிட்ட, பேசு பேசு அவள்கிட்ட பேசு பேசு, அந்த ஆத்மா எனக்கு வேணும், ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டு உடையும். இப்படி தான் ஏவுவார். பெருசாக நினைக்காதீங்க, சின்ன ஏவுதலுக்கு செவி கொடுங்க. அவர் ஏவ துவங்கினார். சரி, 1 சாமுவேல் 16:13 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு, சொல்லுங்க, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். உங்க மேல வந்து இறங்கி இருக்கிறாரா? நீங்க என்ன பண்றீங்க? பரவசமாறதுக்கு மட்டும் அவரை பயன்படுத்துறீங்க, பயனுள்ளவர்களாய் மாறுறதுக்கு பயன்படுத்தலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் எவ்வளவோ சந்தோஷப்படுத்துறேன், ஆனா எனக்காக நீ பயன்படணும். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினார், அவர் மேல தங்கினார். எதுக்கு தெரியுமா? பின்னாடி ஒரு அதிகம் எடுக்க வேண்டாம். 1 சாமுவேல் 23:2 மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலில் இன்பமான சங்கீதங்களை பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வார்த்தைகள்னு சொல்லு. ஏன் அவன் மேலே வந்து தங்கியிருந்தார்? எழுதுப்பா, பாட்டு எழுது அப்படிம்பார். தாவீது உட்காந்து பாட்டு எழுதுவார்.
போய் வனாந்திரத்தில் உட்காந்துருப்பாரு. சவுல் துரத்திட்டு வருவான். நம்மள மாதிரி மொபைல் ஃபோனா எனக்கெல்லாம் கண்ட நேரத்துலேயும் டியூன் வரும். ஆராதனை நடந்துட்டுருக்கும், டியூன் வரும். நான் மொபைல் எடுத்த உடனே என்ன செஞ்சிருவேன், டியூனை ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்படி அபிஷேகம் இருந்தால் எந்தெந்த நேரத்தில் நடக்குமோ. அவங்க நாட்களில் டியூனை ரெக்கார்ட் பண்ணதுக்கு ஃபோனாக இருந்துச்சு, ஒன்றும் இல்லை. அந்த குகைக்குள்ளே உட்காந்து திரும்ப திரும்ப கத்தராவி என்னில் அசைவாடி அப்படின்னு ஏதாவது பாடிட்டே இருந்திருப்பார். டியூன் உள்ள பதிஞ்சிருச்சு. உடனே அதை வந்து ராகத்தலைவனுக்கு கொடுக்குறார். பாருங்க, ஆவியானவர் ஏவுவார். காட்டிலே ஏவினார், குகையிலே ஏவினார். நீ எங்க இருந்தாலும் உன்னை ஏவுவார். நீ வாகனத்தை ஓட்டும் போது ஏவுவார், காரை டிரைவ் பண்ணும்போது ஏவுவார், மார்க்கெட் பிளேஸ்ல ஏவுவார். பி சென்சிட்டிவ் டு த வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ரிசெப்டிவா இருக்கிறவங்களை கர்த்தர் கையில் எடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க ரிசெப்டிவா இல்லைன்னா, as you are unreceptive to the Holy Spirit, God is not able to use you. இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க, ஆண்டவரே என் கூடவே இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் சத்தத்தை நான் என்ன செய்யலை, கேட்கல. பல விஷயங்களை பேசுவார். நான் அப்படியே ஒரு எல்லை மீறி உபவாசம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்வார், நிறுத்து, இன்னைக்கு ராத்திரி சாப்பிடும் பார். இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு அன்புள்ள தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். சில வேளைகள் சொல்வார், தூங்கு, ஜெபம் பண்ணது போதும், தூங்கு, இன்னைக்கு நல்லா தூங்கி லேட்டாக எந்திரிம்பார். எனக்கே ஆச்சரியம், ஆண்டவர் இது நீங்கள் தான் சொல்கிறீங்களா? நான் தான் சொல்கிறேன். உன் சரீரம் என்னுடைய ஆலயம், உனக்கு இளைப்பாறுதல் இருந்தால் தான் அடுத்து நீ ஃப்ரெஷ்ஷாக போய் என் வேலை என்ன செய்ய முடியும். எவ்வளவு கன்சர்ன்டாக இருக்கிற ஒரு தேவன் நம்ம மேலே இருக்கிறாரு. பி ரிசெப்டிவ் டு த வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அவர் இன்னும் பைபிளில் என்னெல்லாம் செஞ்சாருன்னு வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். 1 சாமுவேல் 23:2 தாவீதை கொண்டு பேசினார். 1 ராஜாக்கள் 18:12 அங்கு தீர்க்கதரிசியாகிய எலியா அவன் பேசுகிறான். கொஞ்சம் வாசிக்கலாம். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவான். ஒபதியா என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தான். அவன் வந்து தீர்க்கதரிசியாகிய எலியாவை பற்றி ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஐயா போய் சொல்லுங்கிறீங்க, நான் போய் சொல்றதுக்குள்ள ஆவியானவர் உங்களை என்ன செஞ்சிருவாரு, கொண்டு போயிடுவார். பீயிங் கேரிட் அவே பை ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு நடக்குமா? நடக்கும். ஆண்டவர் உங்களை அழகாக நடத்துவார். சில இடத்துலேருந்து விளக்குவார். ஒரு அம்மா ஒரு நாள் சாட்சி சொன்னாங்க. அம்மா வீட்டுக்குள்ளே இருந்தம்மா, திடீர்னு என்னவோ தெரியல, ஆண்டவர் வெளியே போன்னு சொன்னார். வெளியே போன கொஞ்ச நேரத்துக்குள்ள மேலே இருந்த ஃபேன் அப்படியே நான் படுத்திருந்த இடத்துல கீழே விழுந்துச்சுமா. எனக்கே ஆச்சரியமா, கர்த்தர் என்னை இவ்வளோ நேசிக்கிறாரா? உங்களை தப்பு வைக்கிறதுக்கு என்ன சொல்றாரு, வெளியே போன்னு உள்ளத்திலேருந்து என்ன செய்யறாரு, பேசுகிறார். இங்கே அவன் சொல்றான், நான் போய் ராஜாட்ட நீர் வந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். அவர் வந்து உன்னை பார்க்கறதுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எங்க கொண்டு போயிடுவாரு, வெளியே கொண்டு போயிடுவார். ஐயா நீ அனாயிட்டட் பர்சனாக இருந்தா the Holy Spirit will lead you. உங்களை வித்தியாசமான பாதைகளில் நடத்துவார், வித்தியாசமான இடங்களில் நடத்துவார். சரி, ஏசாயா 11:2 கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருந்தால் உங்களுக்கு ஞானம் இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் 8:3 கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேலுடைய முடியை பிடிச்சி என்ன செஞ்சுட்டு போனாராம், தூக்கிட்டு போனாராம். இது பழைய ஏற்பாட்டின் அனுபவம். மார்க் 1:12 உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். ஆவியானவர் வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். சொல்லுங்க, ஆவியானவர் வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். ஆவியானவர் ஏவுவார். போகிறதுக்கு ஏவுவார், ஜெபிக்கிறதுக்கு ஏவுவார், உபவாசம் பண்ண ஏவுவார், பைபிளை படின்னு ஏவுவார், இதை செய்யின்னு ஏவுவார், செய்யாதன்னு ஏவுவார், கொடுன்னு ஏவுவார், கொடுக்காதன்னு ஏவுவார். இந்த சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்கள், ரிசப்டிவா இருக்கிறவங்கள ஆண்டவர் படிப்படியாய் நடத்திட்டு போவார். முதல்ல கொஞ்சம் நீங்க தப்பு செய்யலாம், கர்த்தர் சொன்னது சரியா தப்பான்னு தெரியாம தப்பு செய்யலாம். ஆனால் ஆண்டவர் ஏவுவார், நீங்கள் நடப்பீர்கள். சரி, இன்னும் கூட சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 12:12 வாசியுங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே. சில இடத்துல என்ன பேசுவோம் அப்படின்னே தெரியாதுல்ல. அப்படி சூழ்நிலைகள்லாம் சந்திச்சிருக்கிறீங்களா? லைஃப்லையும் சந்திச்சிருக்கிறோம், ஊழியத்திலையும் சந்திக்கிறோம். ஐயோ இன்னைக்கு ஒன்றுமே லீடிங் இல்லையே, என்னதான் பேச போகிறோம் அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே வந்து நின்ன உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், கையில் எடுத்துருவார்.
நடத்துவார். ஆவியானவர் பேசுவதற்கு உங்களை ஏவுவார். இன்னும் வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 2:4 எல்லாரும் நிரப்பப்பட்டார்களாம். நிரப்பப்பட்டவர்கள் பேச துவங்கினார்கள். அப்போஸ்தலர் 8:29 ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்புடனே சொன்னார். எப்படி சொன்னார்? இந்த மாதிரி மைக் வச்சுட்டு, பிலிப்புவே நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படியா சொல்லியிருப்பாரு? அட கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுங்களேன், எப்படி சொல்லியிருப்பார் அவர்? மனசுக்குள்ள ஏய் இந்த போது பாரு ரதம், ஓடு ஓடு ஓடு, ஒரு உள் உணர்வு, அதை வேகமாக செய்யணுங்கிற ஒரு உணர்வு உங்கள் உள்ளத்தில். அதை வேகமாக செய்யணும்னு நல்ல காரியங்களுக்கு உணர்வு வந்தால் அது கர்த்தர் தருகிற உணர்வாக எடுங்க. முதல் 4 தடவை நீங்கள் தப்பு செய்யலாம். சொல்லுங்கள் நான் என்ன சொன்னேன்னு. அவர் சொல்லி நீங்கள் செய்யாமல் இருக்கலாம், அவங்க சொல்லாததை நீங்கள் செய்யலாம். ஆனால் அடுத்த 4வது முறை நீங்கள் ஒரு பாதி சரியாக செய்வீங்க. அவர் சொன்னதை முழுசும் செய்ய மாட்டீங்க, பாதி செஞ்சுருப்பீங்க. அவர் சொல்லாததை பாதி செய்வீங்க, மீதியை விட்டுருப்பீங்க. ஆனால் 3வது 4 தடவை கரெக்டாக அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வீங்க. இது எப்படி தெரியுமா? அவரோடு நடக்கிற நடையில் கற்றுக்கொள்ளுகிற காரியம். வாசிங்க 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்புடனே அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வேர்டை. பிலிப்புடனே சொன்னார். 39 படிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். ஆவியானவர் பிலிப்பை, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த ஆவியானவர்ங்கிற வேர்டை படிக்கிறதுக்கு. ஆவியானவர் பிலிப்பை கொண்டே போயிட்டார். எப்படி கொண்டு போனாருன்னே தெரியல. ஓகே, 10:19. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அவனுக்கு எப்படிங்க சொன்னாரு சொல்லுங்க பார்க்கலாம். பிலிப்புவே நீ அவர்களோடு போ அப்படின்னு நேரெல்லாம் வரமாட்டாரு. மனசுக்குள்ள போ, தைரியமா போ. அந்த உள் உணர்வு, தூண்டுதல், சொல்லுங்க தூண்டுதல், the urge of Holy Spirit, the nudge of Holy Spirit. Holy Spirit அப்படி தூண்டுவார். தூண்டிட்டார்னா செஞ்சுருங்க. ஒரு தடவை செகண்ட் டைம்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆரம்ப நாட்களில் தவறலாம், விழலாம், மாற்றி செய்யலாம், குழப்பி செய்யலாம். ஆனால் நடக்க 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 நீச்சலால் வந்துருச்சுன்னா அப்புறம் அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். தப்பே செய்ய மாட்டீங்க. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரு மனுஷன் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அவனை கொண்டு ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்குறாராம். ஹல்லேலூயா. உதாரணம், இப்போ நான் when I am under anointing, நான் உங்களை அனாயிட்டிங்கில் லீட் பண்ணும்போது உங்கள் எல்லார் மேலும் ஆவியானவர் என்ன செய்கிறாரு? இப்போ நீங்கள் இன்டர்ன் என்ன செய்யணும்? அந்த ஆவியானவரை வாங்கி பர்ஸில் போட்டுட்டு போகக்கூடாது, கம்முன்னு. சரியா? ஆவியானவரே என் மேலே இருக்கிறீங்க, ஒரு நோக்கத்தோடு இருக்கிறீங்க, இன்னைக்கு வர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அனாயிட்டிங் நல்லா இருந்துச்சு, நான் என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட. ஹல்லேலூயா. அப்போ எல்லார் மேலும் இறங்கினார். 11:12. நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். ஓகே, 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்ப சொன்னார், பேசினார், திருவுளம் பற்றினார், நடத்துகிறார், உணர்த்துகிறார், தூண்டுகிறார். இதெல்லாம் செய்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் உங்க மேல இருக்கிறார். பி ரிசெப்டிவ். உங்க ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஹோலி ஸ்பிரிட் எனக்கு சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்க சத்தத்தை நான் கேட்கணும். ஹோலி ஸ்பிரிட் நான் உங்களோட நடக்கணும். ஹோலி ஸ்பிரிட் எனக்கு சொல்லுங்கப்பா. ஹோலி ஸ்பிரிட் இந்த காரியத்தில் என்ன செய்யணும்? ஹோலி ஸ்பிரிட் இந்த காரியத்தில் என்னை எப்படி நடத்துறீங்க? காது திறந்திருக்கட்டும். அவர் உங்களை நடத்துவார். அவர் நடத்தினா அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு. ஏற்றி வைக்கிறதுனா என்ன தெரியுமா? ஆவியானவரோடு நடந்தா நீங்க விளக்கு தண்டின் மேல இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, நம்ம ஏன் ஆண்டவர் பயன்படுத்தலை? நம்ம வாழ்க்கை ஏன் பிரகாசமா இல்லைன்னா அன்லவ்விங் டு த லாஸ்ட். அதாவது ஆத்மாக்களை குறிச்ச ஒரு அன்பே இல்லை. நான் உண்டு, என் வீடு உண்டு, இல்லை என் தொழில் உண்டு,
இப்படியா சிலர் போய்கிட்டே இருக்கிறோம். வயசு 50 ஆயிடுச்சு, 55 ஆயிடுச்சு. கவலைகள்லாம், மகளுக்கு கல்யாணம் ஆகணும், மகனுக்கு வேலை கிடைக்கணும், புருஷன் ரட்சிக்கப்படணும், எல்லாம் நல்லது. உன்னை போல எத்தனையோ மகள்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்களே, எத்தனையோ குடும்பத்தில் தற்கொலை செஞ்சு கொள்கிறாங்களே, அவங்கள பற்றிலாம் உனக்கு கரிசனையே இல்லையா அப்படின்னா, இல்லை, என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஆவியானவர் வருகிறார். அவர் தூண்டுவார், அவர் பாரத்தை கொடுப்பார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8 எடுத்துக்கொள்ளுங்க. அற்புதமான ஒரு வசனம். ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது ஆத்தும பாரத்தை அவர் எப்படி உங்களுக்கு தருகிறாருன்னு நான் சொல்றேன். 26, 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி. உங்களுக்கு ஆத்தும பாரமே இல்லை, ஒத்துக்கிறையா, எனக்கு ஆத்தும பாரமே இல்லை. அவர் சொல்வாரு, இரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ என்ன தெரியுமா செய்யணும்? என்னால் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தில் ஜோம் பண்ணிக்கிட்டே இரு. திடீர்னு கண்கள்லேருந்து கண்ணீர் ஓடும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ் உங்களை நான் உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிறேன். ஆரம்ப நாட்களில் அந்த அனாயிட்டிங் மேலே அந்த ஆத்ம பாரம் வரும்பொழுது உண்மையாக சொல்கிறேன், நிறைய நாள் வயிற்றை இப்படி பிடிச்சிட்டு அழுதுருக்கிறேன். அந்த அழுகை தாங்க முடியாது. அந்த பாரம் வயிறை இறுக்கி பிடிச்சிட்டு எத்தனையோ, ஐயோ ஆண்டவரே, நீங்கள் எப்படியாவது ரட்சிக்கணும் ஆண்டவரே. நான் நினைக்கிறேன், இது எனக்கு வரவே வராது, சுட்டு போட்டால் கூட எனக்கு வராது. ஆனால் இந்த பாரத்தை ஊற்றுகிறவர் யாரு? If you are sensitive to Holy Spirit, ஊத்துவார். உங்கள் பையனுக்காக, கர்த்தாவே என் மகனை ரட்சியும் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஆவியானவர், ஐயோ ஆண்டவரே, அவன் ரட்சிக்கப்படணும் ஐயா. வித்தியாசம் இருக்கா ஜபத்துக்கு? உங்கள் புருஷனுக்காக பல வருஷம் ஜபிக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை. அவரோ கல்லியோனை போல எதை குறித்தும் கவலைப்படாதவராகவே இன்னும் இருக்கிறார். இல்லை, பைபிளில் தான் இருக்குது வசனம், கல்லியோன் இவைகளை ஒன்றை குறித்தும் கவலைப்படவில்லை. அவரை எப்படித்தான் மாத்துறது? ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் என்னை நிரப்பி என் புருஷனுக்கு உங்கள் சித்தப்படி என்னை ஜபிக்க வைங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்கள் சித்தப்படி ஜபிக்க வைங்க, உங்கள் விருப்பப்படி ஜபிக்க வைங்க. ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. அவர் இறங்குவார் பாருங்க. ஒரு கதறல் வரும் உள்ளத்திலிருந்து. அந்த கதறல் வருகிற அடுத்த நாளே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அந்த வசனத்தை வாசிங்கம்மா. அந்த 26, 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்த வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக எப்படி வேண்டுதல் செய்கிறார்? நீங்களா ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை தான் ஜெபம் பண்ணுவீங்க, 2 மணி நேரம் அழுவீங்க. ஆனா ஆவியானவர் ஜெபம் பண்ணா எப்படி ஜெபிக்கிறாராம்? தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக. நேரலையில் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே உங்க பிரேயர் பேட்டர்னை மாத்துங்க. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுங்க. ஆவியானவரே, நான் உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன். உங்க சித்தத்தின்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆவியானவரே, ஆண்டவரே, உங்க சமூகத்தில் நெருங்கி சேர்றேன். நான் உங்க மேல ஆசையா வர்றேன். அதுக்கு மட்டும் நான் கவனமா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா என்னை ஜெபிக்க வைங்க, என் மேல இறங்கி தேவ சித்தத்தின்படி என்னை ஜெபிக்க வைங்கன்னு சொன்னா சோல்ஸ் மேல ஒரு பேர்டனை கொடுப்பாரு. லூக்கா 10:33 வாசிக்க விரும்புகிறேன். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. சரி, இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனையோ பேர் அந்த வழியா கடந்து போனாங்க. யாரும் அந்த குற்றுயிராய் கிடக்கிற மகனை என்ன செய்யல. ஒரு சமாரியன் வந்தான். அவன் எண்ணெயில அவன் காயங்களை தொடச்சான், எண்ணெயை ஊத்துனான். அவனை கொண்டு சத்திரத்துல விட்டு, நான் வரும்போது எக்ஸ்ட்ரா வேணா தரேன். இந்த ஹார்ட்டு அந்த ஆசாரியனுக்கு, லேவியனுக்கு இல்லாத ஒரு இருதயம் சமாரியனுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? அது இயற்கையாவே அவனுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு ஆவியானவர் தருவார். நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது ஆத்துமாக்கள் மேல் அன்புடையவர்களாய் மாறுவீர்கள். ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு பெண்ணை தேடி சமாரியாவுக்கு போனார். யோவான் 4:6 சொல்லுது, அவர் இளைப்படைந்தவராய் உட்கார்ந்தார். அப்போ அவளை தேடி 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 நடந்து அவருக்கு என்ன வந்துருச்சு? தாகமே வந்துருச்சு. டயர்ட் ஆயிட்டமே படுத்தெல்லாம் தூங்கலை. அவள் வரும்பொழுது உட்கார்ந்து அவளோடு கூட பேசி, ஒரே ஒரு பெண். இன்னைக்கு நான் சொல்றேன்,
ஒரே ஒரு நபரை டார்கெட் பண்ணுங்க இந்த வருஷம். ஆண்டவரே, எனக்கு ஒரு சிநேகிதியை நான் டார்கெட் பண்ணுறேன், ஒரு சிநேகிதனை டார்கெட் பண்ணுறேன், அந்த ஒருவரை தேடி போகிறேன், அந்த ஒருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்கள எப்படியாவது உங்கள் அன்புக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. ஒருத்தி வந்தாள், ஊரே வந்துச்சு. அப்படி தானே? வந்துச்சா இல்லையா? நீங்கள் ஒருத்தரை நடத்துங்க, ஊரே கர்த்தருக்குள்ளே வந்துடும். அதே போல் அப்போஸ்தலர் 16:14 லிடியா என்ற ஒரு பெண் இருந்தாள், லீதியாள் என்ற அந்த ஒரு வசனத்தை மாத்திர வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது தியேத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஒரே ஒரு பெண்ணுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆண்டவர் சூஸ் பண்ணுவார், இந்த பாத்திரத்தை பிடிச்சா இதை கொண்டு எல்லாரும் வந்துருவாங்கன்னு. கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன செஞ்சாராம்? இன்னைக்கு உங்களை நிறைய பேருடைய இருதயத்தை திறந்திருக்கிறாரு. ஆனா நீங்க மற்றவங்க இருதயத்தை திறக்காம இருக்கிறீங்க. போதும் ஆண்டவரே, நானும் என் தேவனும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இல்ல, இன்னைக்கு உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. அந்த ஒரு பெண்ணால அந்த குடும்பம் முழுசும் என்ன செய்துதான் வாசியுங்கள். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின் அவளும் அவள் வீட்டாரும் சொல்லுங்க. ஒருத்தி ஒழுங்கா மாறினா வீடே மாறுது. நீங்க சரியா மாறி இருந்தா வீடே மாறும். ஆத்துமாக்கள் மேல் பாரத்தோடு, ஆவியானவர் தருகிற பாரத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். ஆண்டவர் இயேசு நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷனை தேடி போனார், சமாரிய பெண் என்ற ஒரு பெண்ணை தேடி போனார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு லிடியாவை தேடி போனார். அந்த சிறைச்சாலையில ஒரு சிறைச்சாலைக்காரனுக்கு சுவிசேஷம் சொன்னப்போ குடும்பமே ரட்சிக்கப்பட்டார். ஒரு கொர்நேலியுவுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டப்போ முழு குடும்பமும் என்ன செஞ்சது? ரட்சிக்கப்பட்டு. இன்னைக்கு நீங்க ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு நடப்பீர்கள் என்றால், ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், உங்க முழு குடும்பமும் சீக்கிரமா ரட்சிக்கப்படும். முழு குடும்பம் வரும். இனிமே நீங்க உங்க சொந்த வார்த்தைகள்ல ஜெபம் பண்ணாதீங்க, ஆவியானவர் தருகிற வார்த்தைகள்ல ஜெபம் பண்ணுங்க. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கு, ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கு. பூவில் அவரெல்லாம் புகலிடம் எங்கே, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. சத்தியம் மார்க்கமும் சகலமுமான, சத்திய மார்க்கமும் சகலமுமான, நித்திய ஜீவனும் நிமலனுமான, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தேடாமல் பிழைப்பேனோ. உலகில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், உலகில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம். மலையாது திருவடி வணங்கினேன் தஞ்சம், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஹல்லேலூயா. ஆவியானவராலே ஆளப்பட்டு நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் பிரகாசமாய் இருப்பீர்கள். ஆவியானவருக்குள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது
உங்கள் உள்ளத்தில் பாரத்தை ஊற்றுவார், வேற மாதிரி ஜெபிக்க வைப்பார். எப்படி ஜெபிக்க வைப்பார்? ஜெபாரையில போய் உட்கார்ந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுங்க. ஹோலி ஸ்பிரிட், நீங்க என்ன நடத்துங்க, உங்க வார்த்தைகள் என்ன நிரப்பட்டும், நான் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண போறேன், என்ன நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க. விஷன்ஸ் தருவார், தரிசனம் கொடுப்பார், வார்த்தை தருவார், பாரத்தை தருவார், என்ன ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார், உங்களை நடத்துவார். ஓகே, மூன்றாவதாக ஏன் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியலன்னா, அன்கான்ஷியஸ்லி யூ ஆர் பீயிங் டிஸ்ட்ராக்டட். உங்களுக்கே தெரியாம நிறைய டிஸ்ட்ராக்ஷன், உங்களுக்கே தெரியாம நிறைய டிஸ்ட்ராக்ட், ஃபோக்கஸ்டா இல்லை லைஃப். அதுக்கு சில உதாரணம் பைபிளில் இருக்குது. நமக்கும் வாழ்க்கையில் ஐயோ 5 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினச்சி 1 மணி நேரம் போயிடுச்சா நினச்சிருக்கிறீங்களா? ராத்திரி படுத்துக்கிட்டு மொபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அது தெரியுமா ரகசியம்? அது ஒரு பெரிய ரகசியம். அப்போ தான் ஒன்று பாப்பப் ஆகும். ஓ பரவாயில்ல, அமேசானில் இதெல்லாம் வந்திருக்குதே, உடனே உள்ளே போவீங்க பாருங்கள், வெளியவே வரமாட்டீங்க. இதுக்கு பேர் அன்கான்ஷியஸ்லி டிஸ்ட்ராக்டட். அன்கான்ஷியஸாக நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் சிம்சோன். அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பட் அவன் லைஃப்பில் கேர்லெஸ்னஸ் ஜாஸ்தி. இன்னைக்கு நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கேஷுவலாக எடுக்காதீங்க, கேர்லெஸ்ஸாக நடக்காதீங்க. அவன் எப்படிலாம் கேர்லெஸ்ஸாக இருந்தான்னு படித்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜட்ஜஸ் 14:8 and 9 படிங்க பார்க்கலாம். ஒரு நசரேய விரதம் இருக்கிறவன் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம்? திராட்சை ரசத்தினால, திராட்சை ரசமும் குடிக்கக்கூடாது, திராட்சை ரசத்தினால எந்த பொருளையும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்புறம் முடிய வெட்டக்கூடாது. 3வது தீட்டானதுன்னா மரித்து போன பிரேதத்துக்கிட்ட என்ன செய்யக்கூடாது. இதான் ரொம்ப 3 மெயினான ஒரு அந்த விரத காலம் முடிகிற வரைக்கும் அவங்க அதை செய்யக்கூடாது. சாம்சன் தாயின் கற்பத்திலேயே நசரேய விரதமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். நீங்க கூட அப்படிதான். நீங்க உங்களை பிரதிஷ்டை பண்ணல, ஆனா கர்த்தர் உங்களை தாயின் கருவிலே தெரிஞ்சு எடுத்துட்டார் தனக்குன்னு. நீ எனக்குரியவள்பா, நீ எனக்குரியவன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ எனக்குன்னு வரும்பொழுது உன்னை எடுத்து பயன்படுத்துவேன்னு உங்களை தெரிந்தெடுத்தார். இவன் லைஃப் எப்படி கேஷுவலா டிஸ்ட்ராக்டட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். வசன வாசிங்க 14:8-9. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். எங்க போனா? சிங்கத்தோட. முதல்ல ஒரு சிங்கத்தை கொன்னான், அது தப்பு இல்லை, ஃப்ரெஷ்ஷா ஒரு பாடியை கொன்னுட்டான். ஆனா நீ ஒரு நசரேய விரதம் இருக்கிறவன் எதுகிட்ட போகக்கூடாது? செத்து போன பாடி கிட்ட நீ எதுக்கு போன? வசன திரும்ப வாசிங்க. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். திரும்ப சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி, சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். அவன் என்ன நினைச்சிருப்பான்? சும்மா போய் பார்த்துட்டு தான் வருவான். வாலிப பிள்ளைங்களே, உங்களுக்கு அன்பா பேச விரும்புகிறேன். ஆண்டவர் சில காரியங்களை உனக்கு விலக்கி இருக்கிறார். நீ சும்மா கேஷுவலாக பார்க்கலாம் அப்படின்னு போறல்ல, அங்கே என்ன நடக்குது தெரியுமா? இங்கே சாம்சனுக்கு என்ன நடந்ததோ அதான் உனக்கு நடக்குது. வாசிங்க அடுத்த வசனம். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும். சிங்கத்தின் உடலுக்குள்ள என்ன இருக்குது? தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. என்ன இருந்துச்சு? செத்து போன சிங்கம்தான், ஆனா உள்ள என்ன இருக்குது? தேனை பார்த்தா சும்மா இருப்பாங்களா? யூ வில் பி டெம்ப்டட். இந்த பிசாசானவன் உன்னை இழுக்கிறதுக்கு செத்து போன சிங்கத்தின் உடலுக்குள் சில தேன் கூட்ட வச்சிருப்பான். டிசீவிங் வேர்ட்ஸ், செடியூசிங் வேர்ட்ஸ். சில காரியம் நீ நோ சொல்லவே முடியாது, அப்படிதான் உன்னை இழுக்கும். சாம்சன், நீ தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவள். நீ மரித்து போன பிரேதத்துக்கு பக்கத்தில் போகவே கூடாது. உன் விரதம் அது. நீ ஏன் போன? உள்ள போறான், செத்து போன சிங்கத்துக்குள்ள தேன் கூட பார்த்த உடனே பிரதிஷ்டையெல்லாம் மறந்துட்டான். நீ பக்கத்தில் போனா பிரதிஷ்டையெல்லாம் மறந்துடுவ. கேஷுவலி, அன்கான்ஷியஸ்லி டிஸ்ட்ராக்டட். உனக்கே தெரியாம யூ வில் பி டீவியேட்டட். டிஸ்ட்ராக்ஷன் டீவியேஷனுக்குள்ள கொண்டு போகும். டீவியேஷன் கடைசியில் டெஸ்ட்ரக்ஷனுக்குள்ள கொண்டு போயிடும். போறான் சாம்சன், நீ செத்த பிரேதத்தை தொடக்கூடாது, நான் தேன் கூட்டம் மட்டும்தான் தொடுறேன். அந்த தேன் கூடு எதுக்குள்ள இருந்து உருவாச்சு?
செத்து போன சரீரத்துக்குள்ள நீ நசரேய விரதம் இருக்கிறவன், நீ அதை தொடக்கூடாதுப்பா, எப்படிப்பா சாப்பிடுவ? எடுக்கிறான், சாப்பிடுறான். அடுத்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப பயமா இருக்கு அந்த வசனத்தெல்லாம் படிச்சா. அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு எப்படியா? கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே. His action was very casual. அப்படி கேஷுவலா நடந்துகிட்டே போறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா அம்மாட்ட சொல்லல. என்ன அந்த வசனம் எப்படி இருக்குது வாசிங்க. தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களுக்கு அந்த இடத்துல அவர்களுக்கு கொடுத்தான், இன்னொரு இடத்துல அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லல அப்படின்னு இருக்கும். ஈவனும் கரப்டட் பேரண்ட்ஸுக்கும் அதை என்ன செய்யறான்? கொடுக்குறான். சின் இல்ல, இட் இஸ் கண்டேஜியஸ். டெம்டேஷன், இட் இஸ் கண்டேஜியஸ். உன்னை கரப்ட் பண்ண உடனே அடுத்தவங்களையும் கரைப்படும். ஒரு சகோதரி சொன்னா, அம்மா என் ஹஸ்பண்ட் வந்து ரட்சிக்கப்படலை, உட்காந்து மோசமான வீடியோலாம் பார்ப்பாரு, நான் பாட்டுக்கு ரூம்லேருந்து ஜெபம் பண்ண என்னையும் கூப்பிடுவாருமா, நீ வந்து உட்காரும்பாரு. நான் போய் உட்காரலைன்னா என்னை என்ன செய்வார்? திட்டுவார். உன்னை ஏன் கல்யாணம் பண்ண? சாமியாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், என் கூடலாம் உட்காந்து நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற? எப்படி பாப்பாவா? அவள் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், மூவியும் பார்க்க மாட்டா, வேறையும் பார்க்க மாட்டா, அவளுக்கு அதில் நாட்டம் கிடையாது, அது அவள் அதை வெறுக்கிறாள். அப்போ ஒரு பாவம் செய்கிற மனுஷன் தன்னோடு கூட இருக்கிறவர்களை என்ன செய்கிறான்? கரைப்படுத்துகிறான். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருந்தா நீ ஸ்பிரிச்சுவலாக இருப்ப. இல்லை இதில் என்ன இருக்குது, ஜாலியாக போனேன் அப்படின்னு போனால் சாம்சனுடைய நிலைமை தான். ஒரு இடத்துல சிங்கத்தின் பிரேதத்திலேருந்து எதை சாப்பிட்டான், இன்னொரு இடத்துல வாசிங்க, அது எனக்கு ஒரு புதுசா இருந்துச்சு. 15:15 உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடையெலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து. கழுதையின் பச்சை தாடையெலும்பை, இங்க ஒரு ஜெயம் கிடைச்ச மாதிரி கிடைச்சது. ஆனா கழுதையின் பச்சை தாடை எலும்புங்கிறது ஒரு பிரேதத்துடைய ஒரு பகுதியில அவன் அதை தொட்டிருக்க கூடாது. அவன் ஒரு கொம்பை எடுத்துட்டு போயிருந்தா கூட ஆண்டவர் அன்னைக்கு ஜெயத்தை கொடுத்துருப்பாரு. 2 இடத்துல he was so casual. இன்னைக்கு நான் அனாயிண்டட் பீப்புளுக்கு நான் வார்ன் பண்ணுறேன், நீங்கள் எல்லாத்தையும் கேஷுவலாக எடுக்க. அதில் என்ன போனால் என்ன, கூப்பிடுறாங்க திருவிழாவுக்கு போனால் என்ன, அட சாப்பிட்டா சோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடு, இப்படியெல்லாம் எவ்வளோ கேஷுவல் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா? போய் மந்திரம் கேட்குறதுல என்னங்க தப்பு, குறி கேட்குறதுலாம் தப்பு கிடையாது, யாருக்கும் சொல்லாத, போய் கேட்டு வரலாம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அபிஷேகத்தை இழந்துருவீங்க. கேஷுவலாக அன்கான்ஷியஸ்லி டிஸ்ட்ராக்டட். முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் நடைகளை கொஞ்சம் கவனமாக யோசிச்சு நடங்க. தாவீது கேஷுவலாக உப்பரிக்கையில் உலாவிக்கிட்டு இருக்கிறார். அவர் எங்கே போயிருக்கணும்? உலாவினான் அப்படின்னு இருக்குது. கேஷுவல் உலாவும் போது தான் எதை பார்த்துட்டாரு? பத்சேபாளை பார்த்தாரு, பாவம் செஞ்சார். வாழ்க்கையில் கேஷுவலாக சில விஷயங்களை நீங்கள் இருந்து அனாயிட்டிங்க லூஸ் பண்ணிடாதீங்க. 4வது, unwilling to invest in the harvest. சிலருக்கு நான் தான் பயன்படலை, கடவுளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குற மனசு சிலருக்கு கிடையாது. எத்தனையோ பேர் கோடிகளை வச்சிருக்கிறாங்க. you know that believers, they are so called believers, they have crores and crores of money, but they don't have heart to invest for harvest. வசனத்துல பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். லூக்கா 14:13, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அதாவது விருந்து பண்றவங்க தங்களை போல ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு விருந்து பண்றாங்க, செலவழிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் யாருக்கு செலவழிக்க சொல்றாரு? ஏழைகள், சப்பானிகள், குருடர்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த விடோஸ் கேர் மீட்ல காஸ்பல் ஷேர் பண்ணும்போது எல்லா கண்களும் இப்படி இருக்கும், எல்லாரும் அட்டென்டிவா இருப்பாங்க, எல்லாரும் வசனத்தை கேட்பாங்க. ஏன் ஒவ்வொரு வருஷமும் செய்யறோம் தெரியுமா? காஸ்பல் இஸ் பீயிங் ப்ரீச்ட், அவங்களுக்கு நற்செய்தி சொல்றோம். ஆனா இதே காரியத்தை ஒரு பெரிய மேல்மட்ட மக்களை கூப்பிட்டு கொண்டாந்து உட்கார வச்சு நீங்க என்ன மியூசிக் கான்சர்ட் போட்டா கூட கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற ரிச்சஸை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு, சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு, சோல் வின்னிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணு. வசனத்துல இன்னும் சில வகதிகள் இருக்குது. 14ஆம் அதிகாரம், அதே 14ஆம் அதிகாரம் பின்னாடியும் சில காரியங்களை சொல்றாரு. 23, அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா. சரி, அவங்கள கூட்டு வா. வேலி அருகில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு கொடுக்கறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சொல்லுங்க. ஒரு 500 ஏழைகளுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறீங்க, அவங்க ஏதாவது திருப்பி உங்களுக்கு செய்வாங்களா?
ஆனா நீங்க அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்போ கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறத வில்லிங்கா, எப்படி சொல்லுங்க, மனப்பூர்வமா ராஜ்யத்தின் பணிக்கு கொடுக்கணும். அதுல உங்க வெல்த்தையும் கொடுக்கணும், உங்க ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கணும். நாங்கள்ல வாழ்ற 24 மணி நேரமும் இயேசுக்கு தான் வாழ்றோம். எங்கள் வாழ்க்கையில் வேற எங்கள் கூட இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, எங்கேயாவது நாங்கள் பிக்னிக் போயிருக்கிறோமான்னு கேட்டு பாருங்க. எங்கேயாவது நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஃபேமிலியாக எங்கேயும் போனது கிடையாது. போகக்கூடாது என்று அல்ல, போனால் ஊழியத்துக்கு தான் போவோம். எங்கள் பிள்ளைங்க சின்னதுலேருந்தே கேட்பாங்க, எங்கள் வெளியூருக்கு போனாலும் ஊழியத்துக்கு கூட்டு போகிறீங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பிக்னிக் கூட்டு போங்களேன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் அப்படி போனது இல்லை. ஏன்னா வாழ்க்கையை இயேசுவுக்காக விற்று போட்டுட்டோம். கொஞ்ச கால வாழ்க்கை, பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் அங்கே இருக்குது பரலோகத்தில். அங்கே போய் மகிழ போகிறோம், அங்கே போய் சந்தோஷப்பட போகிறோம். பூமியில் கர்த்தருக்காக நீங்கள் 2 காரியங்களை விதைக்கணும். ஒன்று, ஸ்பெண்ட் யுவர் வெல்த். ரெண்டாவது, ஸ்பெண்ட் யுவர் ஸ்ட்ரென்த், தட் இஸ் யுவர் ஹெல்த். பலன் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்காக பிரயாசப்படுங்க. சில ஸ்திரீகள் எப்படி பிரயாசப்பட்டாங்கன்னு அழகாக இருக்குது அந்த வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் வாசியுங்கள். முதல் வசனம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கெங்கிரேயா சபைக்கு ஊழியக்காரியாகிய பெபையாளை கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களின் படி ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு சபையவே ஒரு பெண் நடத்துறா. சும்மா இருந்திருக்குமா? ஒரு வீட்டில் சாவு இருந்திருக்கும், ஒரு வீட்டில் பிள்ளை பேர் இருக்கும், ஒரு வீட்டில் பிரச்சனை இருக்கும். எல்லா வீட்டுக்கும் இந்த பெண் என்ன சொல்லணும்? போகணும், சபையில் கூட்டத்தை நடத்தணும், வார வாரம் ஆராதனை நடத்தணும், வார வாரம் ஜபக்குழுவை நடத்தணும், 10 பேர் வந்தாலும் நடத்தணும், 20 பேர் வந்தாலும் நடத்தணும். ரெஸ்பான்சிபிலிட்டி. அவள் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை கொடுத்தா. எதுக்கு? தேவராஜ்யத்துக்கு. வாசியுங்கள் 3வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கிலாளையும், என் உடன் வேலையாட்களாகிய, பவுல் போன இடத்துல எல்லாம் இவங்க கூட டிராவல் பண்றாங்க. உடன் வேலையாட்கள். சில வேலைகள் நீங்க மெயின் வேலையாட்களா இல்லாம இருக்கலாம், ஆனா உடன் வேலையாட்களா இருக்கிறீங்க பாருங்க. உண்மையா அது ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நான் இன்னும் பிரசங்கம் பண்றேனே, நான் மட்டும் என் பிரயாசத்தில் இங்கே வந்து நான் பிரசங்கம் பண்ண முடியாது. அழகாக வாசிக்கிறாங்க. இங்கே வரதுக்கு முன்னாடி இந்த சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க, பிஏ சிஸ்டத்தை ரெடி பண்ணுறாங்க, மீடியாவுக்கு ஒரு டீம் இருக்குது, கேமராவுக்கு ஒரு டீம் இருக்குது, வாலண்டியர்ஸ் இங்கே வந்து உட்காந்து வசனத்தை வாசிக்கிறாங்க, அஷர்ஸ் ஜோம் பண்ணுறாங்க. எல்லாம் நடந்து நான் இங்கே நிற்கும்போது தான் ஒரு பிரிண்ட் அவுட் கூட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. எல்லாம் ரெகுலராக நடக்க போய் தான் நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ண முடியுது. அப்போ இவங்கெல்லாம் யார்? உடன் வேலையாட்கள். அப்போ இந்த சுவிசேஷ பணியில் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? பங்கு இருக்குது. உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். 6வது வசனம். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை, எங்களுக்காக மிகவும் பிரயாசம், எங்களுக்காக நீங்க எதுல பிரயாசப்படுறீங்க? மிகவும். ஒரு பிஸ்னஸ் வச்சா பிஸ்னஸ்க்கு பிரயாசப்படுறீங்க, உங்க வீட்டை நடத்த பிரயாசப்படுறீங்க. எங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஏதாவது பிரயாசப்பட்டிருக்கிறீங்களா? நான் ரொம்ப பாரத்தோடு பேசுகிறேன். இன்னைக்கு தேவ ஜனங்கள் கொஞ்சம் அட்டென்ஷனை வேறு இடத்துல திருப்பணும். அன்வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் த ஹார்வெஸ்ட். நிறைய பேருக்கு வில்லிங்னஸே கிடையாது. ஒரு ஜெபத்துக்கு வாங்கன்னா வரது கிடையாது. பிரயாசப்பட்டு வாரத்தில் ஒரு நாள் நான் வரேன், நான் வந்து ஜெபிக்கிறேன், அப்படி வர்ற மக்களை காணும். பிரயாசம். இந்த பெண்களுக்கெல்லாம் வீடு இருந்துச்சு, கணவன் இருந்தார், பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. எங்களுக்காக பிரயாசப்பட்ட, எப்படியா அதுவும் மிகவும் பிரயாசப்பட்ட. என்னதான் பிரயாசப்பட்டாங்கன்னு தெரியல, எழுதி வச்சுட்டாரு. ஓகே. அதை அடுத்து 7வது வசனத்தில், என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமா இருக்கிற, கூடவே உபத்திரவத்தை கொஞ்சம் பேர் அனுபவிக்கிறாங்க. 8, கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். 9, கிறிஸ்துவுக்குள் நம்மோட உடன் வேலையாளாகிய உர்பான் யாருன்னே தெரியல பைபிள்ல, ஆனா எழுதி வச்சிட்டாரு ஒரே ஒரு வேர்ட், என் உடன் வேலையாள்பா, என் கூட பிரயாசப்பட்டான். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த ஊழியத்தில் இணைஞ்சு உடன் வேலையாளா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அட்லீஸ்ட் நான் ஜெப ஊழியத்தையாவது செய்யணும் ஆண்டவரே. கேளுங்க, கர்த்தர் செய்வார். 12, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாளையும் திரிப்போசாலையும் வாழ்த்துங்கள். வரிசையா இருக்குது. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற பிரயாசம். வாட் எஃபர்ட் யூ ஆர் டேக்கிங் ஃபார் காட்ஸ் கிங்டம். ராஜ்யத்தின் பணிக்குன்னு ஒன்று உங்க வெல்த்தை கொடுங்க, இல்லாட்டி உங்கள் ஸ்ட்ரென்த்தை கொடுங்க. இந்த 2ல் எதையாவது ஒன்றை கொடுத்துட்டா கோ ஆர் சென்ட் என்று சொல்லுவார்கள் இல்லையா? போ, இல்லைன்னா அனுப்பு. உன்னால் போக முடியல, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், நீங்கள் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கலாம்,
ஒரு மெடிக்கல் டாக்டரா இருக்கலாம், ஒரு லாயரா இருக்கலாம், ஒரு எம்எல்ஏயா கூட நீங்க இருக்கலாம். நீங்க ஆண்டவரை அறிஞ்சவங்க. உங்களால போக முடியலல்ல, போறவங்களை தாங்குங்க. உங்களால செய்ய முடியலல்ல, செய்யறவங்களை தாங்குங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டும் தேவ ராஜ்யத்தை தாங்கணுங்கிற எண்ணம் இல்லாத இருக்கிறவங்களோட பேசுறேன். இன்னைக்கு நீங்க மனம் திரும்பியே ஆகணும். இந்த உலகத்துல எவ்வளவோ செல்வமான்கள் தர்ம காரியத்துக்கு செலவழிக்கிறாங்க, கொண்டு போய் கொட்டுறாங்க, கோவில்களுக்கு கொட்டுறாங்க கோடிக்கணக்கில். ஆனா தேவ ஜனமே, தேவ ராஜ்யத்துக்கு உனக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா ஒரு நாள் கர்த்தர் வரும் பொழுது இந்த செல்வத்தெல்லாம் நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்க. திரும்பி பார்த்து ஐயோ 90 வயது வரைக்கும் வாழ்ந்தேன், ஆண்டவருக்கு எதுவும் செய்யலைன்னா அன்னைக்கு ஒரு நாள் நீங்க வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். unwilling to invest in the harvest. கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார்கள். கடைசியாக unconnected to the harvest. சிலர் இல்லை, அந்த வேலையே எங்களுக்கு கிடையாதுங்க, அந்த ஆத்துமாதாயம் கண்ணீர் விட்டு ஜோம் பண்ண. ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, எதுக்குமா வாரம் அழுது ஜோம் பண்றீங்க? அப்படி அழணுன்ட்டு இருக்கா? எப்படி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எதுக்குங்க அழணும்? நம்ம நினைச்ச அழலை அவர் பாரம் நம்ம உள்ளத்தை நிரப்புது. உங்க பிள்ளைங்க ஐசியூவில் அட்மிட் ஆயிருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பையன் ஐசியூவில் இருக்கா அப்படியா சொல்வீங்க? கதறி அழுது புலம்பி என் பிள்ளைய தாங்கப்பா என்னையவாது எடுத்து அப்படி ஜோம் பண்ணுவீங்களா? ஜோம் பண்ண மாட்டீங்களா? உங்க பிள்ளை அழும்போது அப்படி ஜெபிக்கிறீங்களே, பிறருக்காக என்ன செய்வீங்க? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் செய்த ஒரு காரியம். அது பனிப்பிரதேசத்தில் உள்ள ஒரு வீடு. எப்போவுமே வீடு பூட்டி இருக்கும். ஒரு நாள் வீடு திறந்துருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தை அந்த பனி பிரதேசத்தில் ஓடி போய் எங்கேயோ விளையாட போன குழந்தை அந்த குளிர் தாங்காமல் அந்த குளிரின் தாக்கத்தினால் படுத்துருச்சு, எழும்ப முடியாமல். இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்கு கூடவே வந்துச்சா. இது குழந்தைய பார்க்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை மேலே பனி விழுது, பனி மூடுது. இது பனியை எடுத்து பார்க்குது, அது மேலே விழுந்து பார்க்குது. அந்த டாக் என்ன செய்யுது, வேகமாக வீட்டுக்கு ஓடுது. கதவை தட்டினா வீட்டில் இருக்கிறவங்க யாரும் கதவை தட்டலை, ஏன்னா இது அவங்க எதிர்பார்க்கலை. அது திரும்ப வருது, என்ன செய்யன்னு தெரியாமல் அந்த குழந்தை மேலே படுத்துருச்சு. ஏன்னா பனி விழுந்தா இப்போ யார் மேலே விழும்? அதன் மேலே விழும். கடைசியில் அது என்ன முடிவு எடுத்துச்சான்? இதை தூரத்திலிருந்து பார்த்தவர்கள் சொன்ன சாட்சி. இது என்ன செஞ்சுதான், அந்த குழந்தைய ட்ரெஸ்ஸோடு சேர்த்து பிடிச்சி கரன்னு வீடு வரைக்கும் இழுத்து கொண்டாந்து வாசலில் போட்டுட்டு வேகமாக கதவை தட்டி பார்க் பண்ண உடனே வீட்டிலேருந்து வெளியே வந்தவங்க குழந்தைய பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த டாக் என்ன செஞ்சது அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. 3 வேளை சாப்பாடு போட்டு வளர்க்குற ஒரு நாய், நன்றியுள்ள ஒரு நாய் தன் எஜமானுடைய பிள்ளையை காப்பாத்துது. இன்னைக்கு உலகமெல்லாம் இருக்கிற மக்கள் யார் தெரியுமா? உங்கள் எஜமானுடைய பிள்ளைங்க, உன் தகப்பனுடைய பிள்ளைங்க, உன்னோடு உடன்பெறவாத சகோதர சகோதரிகள். இவங்களை மீட்கும் பணியில் நான் கனெக்டடாக இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலரையாவது நரக அக்கினியிலிருந்து இழுத்து பரலோகத்தில் சேர்க்கிற ஒரு வேலையை நீங்கள் செஞ்சே ஆகணும். இன்னைக்கு நீங்கள் கமிட் பண்ணணும்னு விரும்புகிறேன். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. தண்டின் மேல் இருக்கிற விளக்கா எங்களை மாற்றுங்கப்பா. விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கா எங்களை மாற்றுங்கப்பா. Holy Spirit, help us to be receptive, oh God. Help us to be loving to the last, oh God. ஆண்டவரே ஸ்தோத்திரம். Unconscious distraction எடுத்து போடுங்கப்பா. Unwillingness for the harvest எடுத்து போடுங்கப்பா. Unconnected to the harvest எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆத்துமாக்களை குறித்த கரிசனையை தாங்க ஆண்டவரே. கரிசனையை கொடுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நான் மாறணும் ஆண்டவரே, நான் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இனிமேல் என்னை நடத்துங்க. ஹல்லேலூயா, என்னை நடத்துங்க. வாயை திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, அன்றைக்கு எப்படி ஏவ துவங்குனீங்களோ, அன்றைக்கு எப்படி பேசுனீங்களோ, அன்றைக்கு எப்படி அழைத்து கொண்டு போனீங்களோ, அன்றைக்கு எப்படி தூக்கி கொண்டு சென்றீங்களோ, அதே போல இந்த நாட்களில் என்ன நடத்துங்கப்பா. சொல்லுங்க, என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா. உங்கள் ஆளுகைக்குள்ள நான் வர்றேன்ப்பா. ஆத்துமாக்களை குறித்த அன்பை கொடுங்கப்பா. நான் அலட்சியம்
சுயமாய் நான் சிம்சோனை போல வாழக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அறுவடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கணும் ஆண்டவரே. அறுக்கின்ற அறுப்பாளர்களோடு நான் கலந்து கொள்ளணும். ஒரு ரூத் வயல்வெளியில் போய் அமர்ந்து அந்த அறுக்கிறவர்களோடு கூட கலந்து கொண்டது போல நானும் கலந்து கொள்ளணும் ஆண்டவரே. என்னை நடத்துங்க ஆவியானவரே. சொல்லுங்க, என்னை ஏவ துவங்குங்க ஆண்டவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. நல்ல ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய ஆவியானவர் எப்படி அன்றைக்கு உங்க மேல தங்கி இருந்து சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உங்களை அபிஷேகம் பண்ணினாரோ, அதே போல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் வலகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, என்னையும் நீங்க நடத்துங்கப்பா. நான் குறைவுள்ள பாத்திரம் தான், ஆனாலும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். என்னை நடத்துங்க. இனிமேல் என் வாழ்க்கை ஆவியானவரால் நடத்தப்படட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு என்ன விலக்குங்க. எல்லா அன்வில்லிங் ஸ்பிரிட்டை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அன்கனெக்டட் வித் ஹார்வெஸ்ட் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரங்கள்ல தருகிறேன் ஆண்டவரே. உங்க ஆவியானவர் உங்க ஜனத்தை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் அளவு உங்க ஜனத்தை நடத்தி செல்லுங்க. இவங்க எல்லாரும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் மாறட்டும். எழும்பி பிரகாசிப்பார்களாக. இவர்களுடைய ஒளி இவர்கள் மேல் வரட்டும். ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஜனமாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. லீதியாளின் மாற்றம் முழு குடும்பத்தையும் திருப்பினது போல இவர்கள் முழு குடும்பமும் உம்மண்டை வரட்டும் ஆண்டவரே. சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய அடியாள் சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.